ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ ரிசல்ட் வருது. கதிரேசனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. ரேணுகா வந்து தான் பொண்ணு கிடையாது, இவ சுடர் அப்படின்னு தெரிய வந்ததுமே எல்லார் முன்னாடியுமே செருப்படுத்து போய் பலார் பலார்னு அரைகிறாரு. இதனால மிகப்பெரிய பூகம்பமே வருது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு மனோகரன். எப்படியாச்சும் வந்து இந்த சுடர் வந்து மாட்ட தான் போறா. இதுக்கு மேல வந்து அவளால எங்கேயுமே வந்து தப்பிக்கவே முடியாது. இவ்வளோ நாளா அவ தண்ணி காமிச்சிட்டு இருந்தாளா, ஆனா இதுக்கு மேல வந்து அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி தெளிவா தெரிய வருது. தெரிய வந்ததுமே அவர் என்ன முடிவுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொறுமை இல்ல. பணம் குடுத்தா தான் இப்ப எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது இல்லையா? அதனாலயே வந்து பணத்த குடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்த குடுத்து உடனே ரிசல்ட் வர மாரி பண்றாங்க. அப்பதான் வந்து அந்த விஜய் சுடரோட கல்யாணமும் நடக்காது அப்படின்றதுக்காக இப்ப பணத்த குடுத்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பணத்த குடுத்து சரி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் மல்லிய வந்து அந்த வீட்ல நல்லபடியா வைக்கணும் அப்படின்ற மாரி மனோகரன் எண்ணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மனோகரனுக்கு 100க்கு எத்தன மார்க் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து காசு 10,000 எக்ஸ்ட்ரா குடுத்து ரிசல்ட்டும் வந்துருதுங்க. வந்ததுமே வந்துட்டு கடவுள்லாம் சாமிலாம் கும்பிட்டுக்கிட்டு பிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு ஏதோ ஒரு இது சிலது தவறிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து அப்படி முடிவுக்கு வர்றாங்க. வந்ததுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மனோகரன் கடவுள்ட்ட வேண்டி பிரிச்சு பார்த்தா, அவ்ளோ ஹாப்பியா குதிக்கிறாரு அவரு. "நம்ப ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம்ன்னு" குதிக்கிறாரு. நாகம் வந்து "என்னென்ன ஆயிடுச்சு? என்னென்ன குதிக்கிறீங்க இப்படி? நான் பயந்துட்டேனே" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல நாகு, நம்மளோட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னென்ன நீங்க சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலண்ணே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நாகு, கதிரேசனுக்கும் ரேணுகாவுக்கும் எடுத்த பிளட் டெஸ்ட்ல இவருக்கு இந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ரத்த பந்தமே கிடையாது அப்படின்ற மாரி நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவரோட டிஎன்ஏ வேறையா இருக்கு. சுடரோட டிஎன்ஏ வேறையா இருக்கு. நம்ம சொல்லும்போது யாரும் நம்பலல்ல. இப்ப நம்பி தான் ஆகணும். என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்பதான் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உடனே கதிரேசனுக்கு கால் பண்ணுங்கண்ணே அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதோ இதோ பண்றேன். எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியலம்மா அதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்றாங்க. கால் பண்ணா எடுக்குறாங்க. "சொல்லுங்க மனோகரன்" அப்படின்னு சொல்லும்போது, "உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எங்க இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நான் வந்து வெளியில இருக்கனே" அப்படின்னு சொல்லும்போது, "வெளியிலயா? வெளியிலலாம் இல்ல. இப்ப நீங்க உடனே கிளம்பி வாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னாச்சு? இன்னும் உடனே வர சொல்றீங்க? என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்க, "அட கிளம்பி வாங்களேன். என்னாச்சுன்னு கேட்டுட்றீங்க. இப்ப வரப்போறீங்களா இல்லையான்னு" சொல்லும்போது, "சரி உடனே வந்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. என்னடா இது இவ்ளோ அர்ஜென்ட்டா என்ன விஷயமா இருக்கும்? ரிசல்ட் வந்துருச்சுன்னு மனோகரன் சொன்னதுனால, ஒருவேளை நம்ம சுகரா இருக்குமோ? நம்ம சாக போறோமா? இவரு அந்த மாரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அந்த மாரி திங்க் பண்ணோனமே, இவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது? அ இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல ஃபோன் பண்ணிடுறாரு நிஷாவுக்கு. "நிஷா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும்மா. உடனே கிளம்பி வாம்மான்னு" சொல்லவுமே, "என்னாச்சுப்பா? ஏன்ப்பா இவ்ளோ பதட்டமா பேசுற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா, இந்த பையன் கால் பண்ணான். கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணா இவன் என்னென்னமோ சொல்றான்ம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ உடனே கிளம்பி வாம்மான்னு சொல்றாங்க. சரிப்பா, நான் உடனே வர்றேன். நீங்க வந்து ரொம்ப குழம்பிக்காதீங்க, நான் வர்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போனா 2 பேப்பரோட வச்சிருக்காங்க. இவர் வந்து இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆ இந்த மாரி. அதனாலேயே வந்து அவர் ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ்டா இருந்துட்டாரு. "என்னப்பா, எனக்கு எதனா சுகர் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா?" அந்த மாரி கேட்க, "அந்த மாரிலாம் இல்ல. நீங்க தேவையே இல்லாம குழம்பிக்காதீங்க. ஏன் இந்த மாரி குழம்பிக்கிறீங்க? குழம்பாதீங்க. நான் சொல்ல வர்றத கேளுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்ல வர? சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி சுடர் இருக்காளா அப்படின்ற மாரி சொல்ல, "சுடர் அது யாருன்னா?" "அதான் ரேணுகா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் மனோகரன் திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்கன்னு" கேட்கும்போது, "இல்ல, பேசிதான் ஆகணும். நீங்களும் இத கேட்டு தான் ஆகணும்" அப்படின்ற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, அவங்க என்ன பண்ணணும்னா,
அவள் வந்துட்டு உங்கள் பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டியாப்பா, ஏன்ப்பா புரிஞ்சிக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்ல, உடனே வந்து இப்போயாச்சும் நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், இப்போயாச்சும் வந்து நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆதாரம்னு கேட்கும்போது அந்த டிஎன்ஏவை எடுத்து காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு அந்த பொண்ணோட ரிப்போர்ட்டு, இதுக்கு மேலேயாச்சும் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன மனோகரன் என்னென்னமோ சொல்கிறீங்களே, எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் எந்த வேலையுமே இல்லை, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஸ்ட்ராங்காகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை சொன்னு பார்த்ததுமே பொண்ணு இல்லை. உடனே வந்து நிஷாவுக்கு சொல்லிடுறாங்க. நிஷா கிட்ட இந்த மாதிரி எப்படியாச்சும் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கிட்ட காட்டுறாங்க. நிஷாவும் அந்த பேப்பர்லாம் படிச்சுட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவளுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஆமாம்ப்பா, இவ்வளோ நாளாக வந்து அப்போ நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கா, உண்மையிலே வந்து சுடர் தான் போலப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல இவருக்கு கோவம் வந்தது. அப்போ என் பொண்ணுன்னு நினச்சி என்னை இவ்வளோ நாள் வந்து ஏமாற்றிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறார். போனால் ரேணுகாக்கிட்ட போயிட்டு உண்மையிலே நீ என் பொண்ணான்னு கேட்கும்போது ஆமாம்ப்பா அதில் என்ன சந்தேகன்ற மாதிரி கேட்குறா. இல்லை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்தியம் பண்ணு, என் மேலே சத்தியம் பண்ணு, வெண்பா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவள் சத்தியம் பண்ணலை. அடி பாவி, நீ உன் புள்ள மேலே கூட சத்தியம் பண்ண தயாராகிட்டியா, இவ்வளோ கேவலமான கேரக்டரா நீ அப்படின்ற மாதிரி நினைக்கவுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறது போதும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் தான் இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம மனோகரன் சொல்கிறாங்க, நாங்கள் தான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருந்தோமே சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. மழை கையில் போட்டிருக்காள் அந்த ட்ரெஸ்ஸு, அதை நான் எடுத்து கொடுத்தது தான். சூப்பர். அவ்வளோ 300 ரூபாய்க்கு மேலே. அப்போ அது ட்ரெண்ட் ஆச்சு அந்த ட்ரெஸ்ஸு, செமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதான் எடுத்து கொடுத்தேன். இல்லை கிட்டவே வேறு பேக்கு மாதிரியே இருப்பான். நல்ல எப்படி சொல்கிறது, வீரமங்க கட்டை நல்லா இருப்பான். அதை செம்மைக்காக காமெடியாக இருக்கும். உரங்க தெரியும் போல வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. தெரியும். நீ போட்டு இந்த சுடிதார் என்ன மாய்ஸ்சரைசரா? நீ தான் வாங்கினா மாய்ஸ்சரைசரான்னு கேட்குறேன். நீ தான் எடுத்துகிட்டு வந்தியா? காரணம் தெரியுது, அது இங்கே உள்ளது. ஓ இங்கே உள்ளதா? அக்கனி போட்டானே கடைசியா, அப்போ தான் இங்கே காணா போயிடுச்சு போல. ஊரில் போய் மறுபடியும் ஒன்று வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.